அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள், இதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அதே போல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு மீண்டும் இதில் மாபெரும் வெற்றி அடைய போகிற அந்த மாணாக்கர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்தையும் என்னுடைய அன்பையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள், தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்கள் 8,70,643 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதுல மாணவியர்களின் எண்ணிக்கை 4,35,247 பேர். மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,396 மாணவியர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, இப்ப தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 8,21,105 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. The total number of passed candidates உடைய பர்சன்டேஜ் பார்க்கிற பொழுது 94.31%, 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் பார்க்கிற பொழுது 96.47% மாணவிகள், அதாவது 4,19,891 மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை பார்க்கிற பொழுது 92.15% மாணவர்கள், அதாவது 4,01,214 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, வழக்கம் போல மாணவர்களை விட மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பா சொல்லணும்னா 4.32% அதிகமாக மாணவர்களை விட மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. சரி, கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை இப்பயும் பார்க்கிற பொழுது கடந்த ஆண்டை விட கூடுதலாக இந்த முறை 0.51% மாணவர்கள் மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 0.51% அதிகமாக இந்த முறை நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,407 பள்ளிகள். அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள் 100% காமிச்சிருக்கிறாங்க. 100% பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கிறாங்க. 5,171 5,171 ஸ்கூல்ஸ் 100% பாஸ் பர்சன்டேஜ் காட்டியிருக்கிறாங்க. அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கோர் 100% பாஸ் பார்க்கிற பொழுது 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். சரி, இப்ப இதுல அரசு பள்ளிகளினுடைய பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கிற பொழுது, தேர்ச்சி சதவீதம் பார்க்கிற பொழுது 91.86 91.86% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 94.34 94.34% இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் 98.14 98.14% இருக்கிறது. இப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க தேர்ச்சி சதவீதத்தில்? சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்களை இப்ப நான் சொல்ல போறேன். தமிழ்நாடு அளவில் 97.57% தேர்ச்சி சதவீதம் பெற்று 97.57% ஸ்கோர் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடத்திலும், அதை தொடர்ந்து 97.54% 97.54% சிவகங்கை அதற்கு அடுத்த இடத்திலும், 97.41 97.41% தஞ்சாவூர் மூன்றாவது இடத்திலும், 97.31 97.31% திருச்சி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும், 97.30 97.30 கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு அடுத்த இடத்திலும் இருக்கிறாங்க. திரும்ப மாவட்டங்களின் இதை மட்டும் சொல்ற, சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. புதுக்கோட்டை 97.57%, சிவகங்கை 97.54%, தஞ்சாவூர் 97.41%,
திருச்சி 97.31%, கன்னியாகுமரி 97.30%. அதே போல அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள்: சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48%. அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள். அரசு பள்ளிகளில் சிவகங்கை மாவட்டம் 97.42% முதலிடத்திலும், புதுக்கோட்டை 97.09% அடுத்த இடத்திலும், தஞ்சாவூர் 96.89% அதற்கு அடுத்த இடத்திலும், ராமநாதபுரம் 96.78% அதற்கு அடுத்த இடத்திலும், திருச்சி 96.48% அதற்கு அடுத்த இடத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக பார்க்கிறார். அவருடைய அமைச்சரவை கீழேயே, அவருடைய அமைச்சுக்கிலேயே அவங்களை வைத்திருக்கிறார். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 13,292. இதுல தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 11,416. 85.89%, 85.89% மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய சிறைவாசிகள் மொத்த எண்ணிக்கை 370. அதில் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 354. 95.68%, 95.68% சிறைவாசி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த மாணாக்கர்களுக்கு, அவர்தம் ஆசிரியர் பெருமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த அதிகாரிகளுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கல்வி என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பாதையாக இருக்கிறது. இதில் அடியெடுத்து வைக்கிற, அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாணவர்களும் மாணவிகளும் 2 பேருமே எங்களுடைய 2 கண்கள். நாங்கள் 2 பேரையும் தனித்தனியாக பார்க்கல. ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை பார்க்க முடியாது. அதனால் மாணவிகள் நிறைய மார்க் வாங்குறதும், மாணவர்கள் கம்மியாக வாங்குறதும் அவர்களுக்குள்ளார நம்ம போட்டியாக பார்க்கக்கூடாது. 2 பேருமே நம்ம குழந்தைகள் தானே. அதனால் நிச்சயமாக எதிர்வரும் ஆண்டுகளில் அதுவுமே மாறும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கு. அது மட்டும் இல்லை, கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். எனவே எல்லா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு, அது ஒரு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு டெரெயினில் இருக்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணாக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மிஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னு இன்க்ளூசிவாக அவங்க அத்தனை பேரையுமே உள்ள கொண்டு வந்து எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல் மதிப்பெண் வாங்குற மாணவர் எப்போவுமே பிரைட்டாக வெளில தெரிவார். ஆனால் ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பார், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால் எனவே எல்லா திட்டங்களும், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தொடரும் என்பதையும் இந்த அர்த்தம். ஆட்சியில் மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு அரசுக்குன்னு சிறப்பு பாடத்திட்டம், இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குனாங்க. அது இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல. நாம் அதை செயல்படுத்துவோமா இல்லை அதை மறு ஆய்வு செய்வோமா? நிச்சயமாக இப்போ SCERT அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம், 3ஆம் வகுப்பிற்கான அந்த பாட நூல்கள் எல்லாம் அந்த மாநில கொள்கையின் அடிப்படையாக கொண்டு கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் அது அங்கே அதற்கான பயிற்சியும் வழங்கியிருக்கிறோம். அப்போ இங்கே அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக
கல்வியை பொறுத்தவரை மாணாக்கர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு எது தேவையோ சைல்ட் சென்ட்ரிக்கான அப்ரோச் நாங்கள் வந்து தொடர்ந்து கடைபிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அரசு பள்ளிகள்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் 1000 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட் முறையில் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எவ்ரி இயர் வந்து மே மாசமும் கான்ட்ராக்ட் ரினியூ ஆகும். ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ஆகல. அது இல்லாம ஏப்ரல் மாசம் வந்து அவங்களுக்கு சம்பளம் வரல. இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் அது மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி அக்ரிமெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்டர்ஸுடைய கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்து சீராய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசி அனைவருக்கும் ஒரு நல்ல முடிவை நாங்கள் சொல்லுவோம். நம்முடைய அரசாங்கம் என்பது வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வன்மத்தையோ பகைமையோ பாராட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. வேற்றுமைக்கு பதிலாக ஒற்றுமை. அது அரசியல் ரீதியான ஒற்றுமை மட்டும் கிடையாது. சிலபஸ்ல கூட பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் சொல்றதுபடி ஆண் பெண் வடக்கு தெற்கு அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லோரையும் சேர்த்து அரவணைக்கக்கூடிய ஒரு ஒரு அரசாங்கமாக தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கும். எனவே அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகிறது என்பதை அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம். எங்களுடைய கண்மணிகளுக்கு உங்கள் மூலமாக மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார்.